மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் 117வது பிறந்த நாளையொட்டி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் உள்ள புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையினுடைய 117வது பிறந்த நாளையொட்டி சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய திருவுருவ படத்திற்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரலில் பார்க்க முடிகிறது. அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவரும் இன்றைய தினம் அண்ணாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். அந்த நிலையில் தற்போது அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் திமுகவினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் கே.என். நேரு, அதே போன்று துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராசா உள்ளிட்ட மற்றும் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, தமிழச்சி தங்கபாண்டியன், கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது முடிந்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற உறுதிமொழியை தற்போது ஏற்க இருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் என்றும், வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் #சாருக்கு எதிராக நிற்பேன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அந்த உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு என்பது நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன், நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் என்ற உறுதிமொழியையும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில ஏற்று வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது அஞ்சலி உறுதிமொழி. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். 2வது, நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIRக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி தற்போது உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தலைமையில் தற்போது திமுகவினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.